அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுபாஷ். பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விக்டிம் தோழர் பொற்கொடி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய நிறுவனர் தலைவர் தோழர் பொற்கொடி, ஆம்ஸ்ட்ராங் தோழருடைய வழக்கில் இது வரைக்கும் அவங்க போட்ட பெட்டிஷன் என்ன, அவங்க என்ன மாதிரியான லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, 5/7/2024 அந்த அரசியல் படுகொலையானது நடக்குது. அதன் பின்னிட்டு ஒரு 3 மாசத்துல, அதாவது 1/10/2024 ஒரு 30 பேரை இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சிருந்தாங்க. அதுல முதல் ஆற்காடு சுரேஷ் சம்பந்தமான ஒரு கேங்கும், சம்போ செந்தில் சம்பந்தமான ஒரு கேங்கும், அதுக்கப்புறம் சமீபத்தில் மறைந்த நாகேந்திரன் அவர்கள் சம்பந்தமா அவரும் அவருடைய பையன் அஸ்வத்தாமன், அந்த 3 கேங்கும் ஒன்னா சேர்ந்து அவர்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி 30 அக்யூஸ்டை சேர்த்து உள்ள ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க. சுமார் 5000 பக்கம் கொண்ட அந்த சார்ஜ் ஷீட், அந்த சார்ஜ் ஷீட் உள்ளபடியே பிப்ரவரி மாதம் 2025 நீதிமன்றத்தில் எல்லா அக்யூஸ்டுக்கும் பென்டிரைவில் அப்போ இருந்த அப்பாயிண்ட் பண்ணியிருந்த ஸ்பெஷல் பிபி பென்டிரைவில் ஏதோ காப்பீஸ் கொடுத்தாங்க பிப்ரவரி மாதம். அந்த சமயத்தில் பொற்கொடி தோழர் பிஎஸ்பியில் இருக்கிறாங்க. அவங்க இதை உடனடியாக இந்த சார்ஜ் ஷீட்டை படிக்கணும்னு சொல்லி ஒரு லீகல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணாப்புல மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் தலைமையில் அவருடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே போட்டு அந்த 3000 பக்கத்தை தனித்தனியாக பிரித்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சிடிஆர் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பிரித்து நாங்கள் இந்த சார்ஜ் ஷீட் கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் கிடையாது, ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இது சிபிஐ எடுத்து போகணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ இருந்த டிஎஸ்பியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோம்னு சொல்லி சொன்னாப்புல 5/7/2025 தோழர் முதல் நினைவத்தில் வழக்குடைய சார்ஜ் ஷீட் போட்டு அதில் சில அக்யூஸ்டுகள் அட்வொகேட்டை வச்சு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இப்போ எந்த நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால இந்த சார்ஜ் ஷீட்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணா முழு குற்றம் வெளியே வராது அப்படிங்கிற காரணத்தினால தோழர் பொற்கொடி வேகமாக இதை செய்யணும்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ அப்போ இருந்த தலைமை சரியா பண்ணல, அவங்க முழுசா படிக்கலன்னு சொல்லி மனக்கசப்பு ஏற்படும் பொழுது இல்லை நாங்களே பண்றோம்னு சொல்லி தோழர் பொற்கொடி ஒரு குவாஷ் பெட்டிஷன் நானே ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லி மே மாதம் தீர்மானம் செய்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரமா ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு 20/6/2026 ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்து பண்ணாங்க. அந்த சமயத்துல சரி அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க, நம்ம ஏதோ முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இருந்து திமுக அரசு இல்ல பொற்கொடி தோழர், அதாவது ஆக்சுவல் விக்டிம் ஆஃப் தி கிரைம், வைஃப் ஆஃப் தி டிசீஸ்ட் she is satisfied with investigation, அவங்கள எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க போட்ட பெட்டிஷனுடைய கிரவுண்ட்ஸ் பார்த்து இல்ல இது பத்தாது, நாங்க கம்ப்ளீட்டா காம்ப்ரிஹென்சிவா நாங்க ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட்ஸோட நாங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி 30/7/2025 நாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் கிரிமினல் ஓபி 21665 ஆஃப் 2025. அந்த வழக்கு இந்த அளவிலும் பெண்டிங்ல தான் இருக்குது, அது முடித்து வைக்கப்படவில்லை. அந்த வழக்கு 4/8/2025 இதுக்கு முன்னர் தோழர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங்
வழக்கை விசாரித்த அதே மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகனிடம் வந்து முன்பு வந்துச்சு. எங்களுடைய கிரவுண்ட்ஸையும் கேட்டாப்ல, எங்க பெட்டிஷனையும் பார்த்தாப்ல. ஆனால் நீதிமன்றம் 2 கேஸையும் ஒன்னா கிளப் பண்ணாம கிரிமினல் ஓபி அவங்க ஃபைல் பண்ண கிரிமினல் ஓபியை மட்டும் வந்து 24/9/2025 படி வழக்குடைய குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து அது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி வச்சுட்டாங்க. சிபிஐக்கு மாற்ற அந்த சமயத்தில் வழக்கோட குற்றப்பத்திரிகையே ரத்தாயிடுச்சு இல்ல, அப்போ உள்ள இருந்த அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பெயில் விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெயில் அப்ளிகேஷன் போட்டாப்ல. அந்த டைம்ல அஸ்வத்தாமன் அப்படிங்கிற வரையறைக்கப்பட்ட குற்றவாளி வந்து இன்ட்ரீம் பெயில வெளியே போயிட்டாரு. அப்போ நாங்க எங்க தரப்புல நாங்க வந்து இன்டர்வியூன் பண்ணோம். கீனோஸ் தோழர் தரப்புல ஒருத்தர் இன்டர்வியூன் பண்ணாப்ல, அவங்களையும் இன்டர்வியூன் பண்ணாப்ல. இந்த சமயத்துல தமிழ்நாடு அரசு வந்து அந்த பெயில் அப்ளிகேஷன்ல வழக்குடைய கோப்பு சிபிஐக்கு போச்சு அப்படின்னா, குற்றப்பத்திரிகை ரத்தாச்சு அப்படின்னா எல்லா அக்யூஸ்டும் வெளியே வந்துருவாங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாப்ல. அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 15897 of 2025 அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதுல லிமிட்டட் ஸ்கோப்ல வந்து ஸ்டே கொடுத்தாங்க. என்னென்ன லிமிட்டட் ஸ்கோப்பு? அதாவது குற்றப்பத்திரிகை ரத்தானது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, ஆனா டிரான்ஸ்பர் சிபிஐ டிரான்ஸ்பர் ஆனது செல்லும் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையே அப்ப இருந்த திமுக அரசோட அறிவுறுத்தலின்படி இங்கே வந்து இந்த வழக்குல பெயில்ல வந்து போலீசார் சிபிஐ கிட்ட வந்து வழக்கு ஒப்படைக்கணும், ஆனா ஒப்படைக்கவில்லை. வழக்கு கோப்பை சிபிஐ ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி ஓபன் கோர்ட்ல கண்டெம்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெயில்ல சிபிஐ ஃபைல்ஸ் ஒப்படைக்கல. உடனே வந்து அந்த நிர்பந்தத்தின் பேர்ல நாங்க என்ன பண்றோம், அடுத்த உச்ச நீதிமன்றத்தில் போய் அடுத்த வாய்தால போய் நாங்க எங்க வழக்கு வந்து அங்க போய் நாங்க போய் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஒரே பிரேயர் தான். நாங்களும் சிபிஐக்கு கேட்கிறோம், அவங்களும் சிபிஐக்கு கேட்கறாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் கேட்கிறோம். ஆனா வந்து கிரவுண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ண கிரவுண்ட் வேற, நாங்க ரைஸ் பண்ண கிரவுண்ட் வேற. நான் காம்ப்ரிஹென்சிவா வந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வாதம் பண்ணோம். அந்த வாதம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வாய்தா ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில ஏப்ரல் 2026 தேர்தலுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் மே மாசம் இந்த வழக்கு திரும்ப வந்துச்சு. அப்போ தமிழ்நாடு அரசுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலோ இல்ல தாமாகவோ வந்து ஒரு சீனியர் கவுன்சிலும் போன அரசு வக்கீலும் வந்து வந்தாங்க, அந்த வழக்கை நடத்தினாங்க. அப்ப நீதிபதி கேட்டாரு, இப்பதான் ஆட்சி மாறிடுச்சு, நீங்க வந்து அப்பீல வந்து கண்டினியூ பண்றீங்களா இல்ல வித்ரா பண்றீங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதன் பின்னிட்டு தோழர் பொற்கொடி அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில எல்லா மினிஸ்டர் மூலமாகவும் எல்லாத்திற்கிட்டையும் வந்து கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாடு அரசு அந்த அப்பீல வந்து நீங்க வந்து வித்ரா பண்ணணும். அதே சமயத்துல என்னாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. உடனே ஹைகோர்ட்டுக்கு வந்து நாங்க பெயில் போடுறோம், பொற்கொடி தோழர் சார்பில் வந்து பெயில் கேன்சலேஷன் போடுறோம். அந்த பெயில் கேன்சலேஷன் ஆயிடுது. அந்த பெயில் கேன்சலேஷனுக்கு மேல பெயில் ரத்து செய்யப்பட்ட குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆக சிபிஐ டிரான்ஸ்பர் வழக்கு வந்து அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு, நாங்க வந்து இங்க நடத்திட்டு இருக்கிற சிபிஐ டிரான்ஸ்பர் வழக்குக்கான டிரான்ஸ்பர் பெட்டிஷன், அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு எதிராக குற்றவாளிகள் போட்ட பெட்டிஷன், மூணும் ஒன்னா இணைத்து மேல வந்து விசாரணையில் இருந்துச்சு. உள்ள சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தோழர் பொற்கொடியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போன வாய்தால சிபிஐ உடைய அப்பீல வந்து நாங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், டிரான்ஸ்பர் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல், இந்த வழக்குல நாங்க மிக முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்து சில மணி நேரத்துக்குள்ளாக
அப்ப இருந்த காவல் உயரதிகாரிகள் வழக்கோட மொத்த சங்கதிகளையுமே வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொன்னாப்ல. அது எப்படி, எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிற கோணத்திலையும், திருவேங்கடம் சம்பந்தமான என்கவுண்டர் பண்ண அதே போலீஸ்காரங்க எப்படி எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சாங்க, அது வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் அடிப்படையிலையும் காவல்துறைக்குள்ள ஏதாவது ஊழல் இருந்திருக்கா, இல்ல அவர்களுக்குள்ள வந்து யாராவது உதவி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல தனிப்பட்ட விசாரணையும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நாங்க இங்கே போடப்பட்ட வழக்கு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிரான்ஸ்பர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ போடப்பட்ட வழக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்துங்கன்னு போட்ட வழக்கு, இதுக்கு மேல வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாலும் அங்க நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வழக்கு சிபிஐக்கு போன காரணத்தினால எங்களுடைய இடைக்கால மனு அங்கே முடித்து வைக்கப்பட்டு விட்டது.